அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் எடுத்துகிட்டா ஒரு சின்ன அப்டேட்டு. ஸோ ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 2000 கொஷின் ப்ளஸ் 15,000 கொஷின் ரிசீவ் பண்ணவங்க இமீடியட்டாக என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு நியூ ப்ரோட்காஸ்ட் லிஸ்ட்டு போட்டு டெய்லி வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு கீ ஃபேக்ட் வந்து 40 டேஸ் ஸ்டடி பிளான் போட்டு உங்களுக்கு கொஷின்ஸ் அனுப்ப போகிறேன். நீங்கள் அதை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். கூடவே கொஷின் பேங்க் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே, ஸோ அதுதான் இப்போ பிளானு. இப்போ இந்த புக்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 புக்லெட் இருக்கும். 16 புக்லெட் பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் ப்ராக்டிஸ் கொஷின். இதில் மொத்தமாக 2500 கொஷின்ஸ் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ், அதாவது உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியுன்றவங்க இதை எடுத்து வச்சு என்ன பண்ணணும், நீங்கள் டிக் அடிக்கணும். இது வந்து ஒரு மேனுவல் ப்ராக்டிஸ் மாதிரி தான். ஸோ எல்லா யூனிட்டையும் எல்லா ஏரியாவையும் நூக் அண்ட் கார்னர் எல்லாத்தையும் ரியல் ஆன்சர் சிலபஸை கவர் பண்ணி கேட்ட கண்டென்ட்டு. ஸோ இதில் இருக்கிற கொஷின்ஸ் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடணும். ஸோ இதில் இப்போ ரியல் ஆன்சர்ஸில் நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன் அப்படின்னா 160 கொஷின் இருக்குது அப்படின்னா நீங்கள் 160க்கு 150 எடுத்துட்டிங்கனாவே போதுமானது. இந்த புக்லெட்டில் இருக்கிற கொஷின்ஸ் உங்களுக்கு அப்படியே வந்துடும். அந்தளவுக்கு இந்த புக்லெட்டை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் இந்த 40 டேஸ்க்கான பிளான். அடுத்து பாருங்கள், இப்போ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் இருக்குது அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் எடுக்கிறீங்க. இதில் ஒரு 103 கொஷின் கேட்டிருப்பேன். இந்த கொஷின் தாண்டி கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவு கண்டென்ட் இருக்கும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் புக்லெட் காட்டுறேன், அந்த புக்லெட்டையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. பட் மோஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் இதில் எல்லாமே வந்துடும். அது எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்கேன் நான். இந்த புக்லெட் வாங்கி பாருங்கள், உள்ளே என்னென்ன கண்டென்ட் எவ்வளோ பேசியிருக்கேன், எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஷின் எடுத்துருக்கன்றது உங்களுக்கு தெரியும். சார் இந்த ஒரு புக்லெட் மட்டுமா? இது வந்து என்னன்னா யூனிட் வைஸு 2000 கொஷின் தனியாக 2500 கொஷின் தனியாக ரெடி பண்ணது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, அதெல்லாம் இப்போ நான் பஞ்சாக காட்ட போகிறேன் பாருங்கள். இது மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 300 கொஷின் போட்டிருப்பேன். அங்கே பாருங்கள், 300 கொஷின் போட்டிருப்பேன் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் மட்டும். ஸோ இது நீங்கள் என்ன வேணும் எல்லாமே இருக்கும். A to Z எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி நீட்டாக கொடுத்துருப்பேன். இதில் 300 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த புக்லெட் உங்கள் கையில் இருந்துட்டால் போதும். டைரக்ட் ரிசல்ட்டு, தியரம், ஸ்டேட்மெண்ட்டு, ப்ராப்ளம்ஸு, ப்ராப்பர்ட்டிஸ், மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி மொத்தமும் இதில் மாட்டிக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஜாமெண்ட்ரி. ஸோ டிஃபரன்ஷியல் ஜாமெண்ட்ரியில் ஹைலி இம்பார்ட்டன்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ கொஷின் சார் கேட்டிருக்கீங்க அப்படின்னா 150 கொஷின் இருக்கும். ஸோ 103 கொஷின் இருக்குது. சாரி ஒரு நிமிஷம், 100 கொஸ்டின் இருக்குது இதில் ஆக்சுவலாக. ஓகே, 100 கொஷின் புக்லெட் இது. ஸோ இந்த 100 கொஷின் புக்லெட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டா போதும். எல்லா ரிசல்ட்ஸும் ஸ்டேட்மெண்ட்ஸும் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் இதில் மாட்டிக்கும். ஓகே, அதே போல் ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் ரெடி பண்ணிட்டேன். ஃபங்க்ஷன் அனாலிசிஸில் எவ்வளோ கொஷின்ஸாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது இது வந்து தனியாக யூனிட் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற புக்லெட் 140 கொஷின் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹைலி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டுக்கு கொண்டு போன கொஷின்ஸ் கலெக்ஷன். ஓகே, ஸோ இது போல் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் டோபாலஜி, ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி, பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஆப்ரேஷன் ரிசர்ச், லீனியர் அல்ஜிப்ரா, நியூமரிக்கல் மெத்தட்ஸ், குரூப் தியரி, ஃபூரியர் அனாலிசிஸ், ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இதெல்லாம். ஸோ ஃபூரியர் சிலபஸில் இல்லையா சார்? கிடையாது, ஃபூரியர் சிலபஸில் இருக்குது. ஸோ சிலபஸை பாருங்கள், சிலபஸில் ஃபூரியர் கண்டென்ட்டு கொடுத்துருக்கேன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பிஜிடிஆர்பி சிலபஸில் ரியல் அனாலிசிஸில் ஒரு சின்ன லைனாக கொடுத்துருப்பான் ஃபூரியர், அதை பார்த்துக்குங்க. முதல்ல சிலபஸை படிக்கணும். சிலபஸை படிச்சுட்டு தான் நம்ம எக்ஸாமுக்கே போகணும். சிலபஸ் வந்து A to Z அப்படி மெமரியாக சொல்லணும். ஸோ யார் சிலபஸ் மெமரியாக சொல்கிறாங்களோ, அதாவது புள்ளி கம்மா கூட தாண்டாமல் அடுத்த லைன் வரைக்கும் போகிற அளவுக்கு யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக ஒழுங்காக சிலபஸ் படிச்சிங்கன்னு அர்த்தம். அவங்களால கண்டிப்பாக எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது வந்து என்னென்னா யூனிட் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோ பாருங்கள், இதான் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். யார் பாருங்கள், 2000 ப்ராப்ளம் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட். அடுத்த 2000 ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீக் ரெடி பண்ணிடுவேன். ஸோ இந்த புக்லெட் வச்சுக்கணும் நீங்கள் கையில், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். 10 யூனிட்டுக்கும் இருக்கா சார்? 10 யூனிட்டுக்கும் 110 மேக்ஸை கவர் பண்ணுற மாதிரி ஃபுல் சிலபஸ் மெட்டீரியல் இது. ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படின்னா கொஸ்டின்ஸு, ஆன்சரு, டீட்டெயில் சொல்யூஷன். ஸோ கொஷின் இருக்கும், அதுக்கான ஆன்சர் இருக்கும், அதுக்கான டீட்டெயில் சொல்யூஷன் இருக்கும். ஸோ இது போல் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக இதில் எவ்வளோ கொஷின்ஸாக இருக்குன்னா 2310 கொஷின் இருக்கும். ஸோ இது மட்டுமா சார்? இதுக்கப்புறம் தான் நான் கொஷின்ஸே கொடுக்க போகிறேன். அது வந்து உங்களுக்கு PDF வாட்ஸ்அப் பண்ணுறோம். ஃபுல் செட்டு வாங்கினவங்க இந்த 15,000 கொஷின் ப்ளஸ் அந்த 2000 கொஷின் டீட்டெயில் சொல்யூஷன் வாங்குறவங்களுக்கு இதுக்கப்புறம் கொஷின்ஸ் நிறையா வாட்ஸ்அப் போகிறோம். ஆல்ரெடி டிஸ்கஷன் வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே ஃபைன். அடுத்து என்னங்க சார் இருக்குது அப்படின்னா, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அன்னம்பர்டு புக்லெட்ஸ். அன்னம்பர்டு புக்லெட்ஸ்னால் என்ன சார்? அன்னம்பர்டு புக்லெட்ஸ்னால் உங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு தோணும் இல்லைங்களா? அதாவது என்னென்னா ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் 1லேருந்து செப்டம்பர் 1 வரைக்கும் முடித்த டெஸ்ட் பேட்ச் புக்லெட்ஸ் இதெல்லாம். ஸோ ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணது, அடுத்து செப்டம்பர் 1க்குள்ளே முடித்த டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் இது எல்லாமே. ஓகே, இந்த டெஸ்ட் பேட்ச் கொஷின் உங்களுக்கு இருந்துட்டால் போதும். நீங்கள் இதில் இருக்கிற கண்டென்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி ஒன்றும் இல்லை, இந்த கொஷின்ஸை பார்த்து ஆன்சர் மட்டும் எதுன்னு தெரிஞ்சுட்டு போனாவே போதும். அப்படியே அந்த கொஷின் அங்கே இருக்கும், நீங்கள் அதை அப்படியே பார்த்து எழுதிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கலாம். பெருசாலாம் ரிஸ்க் எடுக்க வேணாம், ஆன்சர் நல்லா தெரிஞ்சுட்டு போகணும். ஸோ அதுக்கான கீஸ்லாம் அங்கே வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ஒரு புக்லெட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த புக்லெட் சால்வ் பண்ணுறீங்க. இப்போ இந்த புக்லெட் எடுத்துட்டீங்க, இந்த புக்லெட் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து சொல்யூஷன் எல்லாமே கொடுத்துருப்பேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ இந்த புக்லெட் ஒன்று இருக்குது, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் இந்த புக்லெட் இருக்குது அப்படின்னா இதை சால்வ் பண்ணிகிட்டே வந்தீங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 53 கொஷின்ஸ் கேட்டு கீ கொடுத்துருப்பேன். ஸோ இது போல் ஒவ்வொரு புக்லெட்டுக்கு இருக்கும்.
எந்த புக்லெட்டுக்கும் கீ மிஸ் ஆகிருக்காது. ஸோ மிஸ் ஆக வாய்ப்பு இல்லை. எல்லா கொஷனுக்கும் கீ வந்து பின்னாடி அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இது வந்து எதுக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃபுல் லென்த்து டெஸ்ட் 4 போட்டது. ஃபுல் லென்த் மொத்தம் இதில் 10 டெஸ்ட்டு போட்டேன். இந்த ஹேண்ட் ரிட்டனில் 10 டெஸ்ட்டு போட்டிருக்கேன். இந்த 10 டெஸ்ட்டில் நான் உங்களுக்கு வந்து 4th டெஸ்ட் கொஷின் பேப்பர் இது போல் உள்ள நிறையா கொஷின் இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் கொஷின் ஆகஸ்ட் 1லேருந்து செப்டம்பர் 1 வரைக்கும் முடிச்ச கொஷின் கண்டென்ட் இது வந்து அன்னம்பர்டு கொஸ்டின்ஸ். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோ பாருங்கள். ஸோ நம்பர்டு கொஸ்டின்ஸ் போட்டது இங்கே பாருங்கள் எவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ வந்து இது எப்படின்னா மொத்தம் 59 புக்லெட் இருக்கும். ஸோ இப்போ அல்ஜிப்ராக் மட்டும் இது அல்ஜிப்ராக் மட்டும் குரூப் தியரி கான்செப்ட். இது அல்ஜிப்ரா மட்டும் ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி கான்செப்ட். இது வந்து வெக்டார் ஸ்பெஷல் லீனியர் அல்ஜிப்ரா ரிங் அண்ட் தியரி கான்செப்ட். அடுத்து ரியல் அனாலிசிஸ் வந்துடுறோம். ஸோ கம்ப்ளீட்டாக ரியல் அனாலிசிஸ், அடுத்து ரியல் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ரியல் அனாலிசிஸ் எல்லாமே சிலபஸ் வைஸாக உள்ள கண்டென்ட் அப்படியே பிரித்து கேட்டது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் அனாலிசிஸ். ஸோ அதே போல் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே தனியாக ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருந்தேன், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 100 கொஸ்டின் ஒரு செட்டு தனியாக போட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் செப்பரேட்டாக டெஸ்ட் பேட்ச் போட்ட கொஷின்ஸு நம்பர்டு கொஷின்ஸ். இது எவ்வளோ கொஷின்ஸாக இருக்கும் அப்படின்னா 59 புக்லெட் வரைக்கும் இருக்கும். இப்போ பாருங்கள் கரெக்டாக கவுண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 50 ஒவ்வொரு புக்லெட் கூட மிஸ் ஆகாது. ஸோ கொரியரில் எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஓகே, ஸோ இது தாங்க. இது வந்து நீங்கள் எப்போ வாங்கிக்கிறீங்க அப்படின்னா செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள்ளே இந்த பார்சல் ரிசீவ் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸு டெஸ்ட் பேட்ச்சு ப்ரோட்காஸ்ட் லிஸ்ட்டு குரூப்பில் போட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஓகே, ஸோ இது போல் அன்னம்பர்டு கொஸ்டின்ஸ் இதெல்லாம் மொத்தமாக ஒரு புக்லெட்டுக்கு எவ்வளோ சார் இருக்கும், மினிமம் 50 மேக்ஸிமம் 300 400 அப்படி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் கலெக்ஷன் வந்துடும். மொத்தமாக நான் என்ன சொல்லிட்டேன், இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் மொத்தமாக 15000 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். இது மட்டும் கிடையாது, இது இல்லாமல் உங்களுக்கு நிறையா கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நேற்று ஈவினிங் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்குங்க. ஆல்ரெடி அப்லோடட் வீடியோஸும் ரெகுலராக பார்த்துட்டு வாங்க. நோட் போட்டு எழுதுங்க. முக்கியமாக ஒரு நாளைக்கு நீங்கள் 8 ஹவர்ஸ் படிக்கணும். ஸோ நோட் போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு அதில் இல்லாத கண்டென்ட் எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்துடும். ஓகே, ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி 59 புக்லெட்டு. ஓகே, ஸோ இதுக்குள்ளே எல்லா 15000 கொஸ்டின் உள்ளே கொண்டு வந்துடுவேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இமீடியட்டாக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் ஃபுல் செட் ரிசீவ் பண்ணுறீங்களோ அவங்களாம் எனக்கு டெக்ஸ்ட் போடுங்க. உங்களுக்கு ப்ரோட்காஸ்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி இன்றைக்கி ஈவினிங்லேருந்து கொஸ்டின் வர ஆரம்பிச்சிடும். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.